உலகத்திலேயே எந்த கட்சியின் ஆட்சிக்கும் கிடைக்காத பெருமை இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு கிடைச்சிருக்கு. ஆளும் கட்சியின் மீது பொதுவாக எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டுகளை முன்வைப்பாங்க. பொதுமக்கள் கூட இந்த ஆட்சி சரியில்லை அப்படின்னு அதிருப்தியை தெரிவிப்பாங்க, குற்றச்சாட்டுகளை முன்வைப்பாங்க. ஆனால் ஆளும் கட்சியை சேர்ந்த ஒரு அமைச்சரே இவர்கள் இதற்கெல்லாம் சரிபட்டு வரல அப்படின்னு குற்றம் சுமத்தக்கூடிய ஒரு பெருமை இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு, இந்த திமுக ஆட்சிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்குத்தான் கிடைச்சிருக்கு. அதைத்தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திருவண்ணாமலையில் நடந்த பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். பிடிஆர் பழனிவேல் ராஜன் அவர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நிதித்துறை அமைச்சராக இருந்தாரு. அப்புறம் ஒரு ஆடியோ வெளியானுச்சு, இந்த திமுக குடும்பத்துல நடக்கிறத எல்லாத்தையும் வெளிக்கொண்டு வந்தார். உடனே அந்த ஆடியோவை மையப்படுத்தி அமைச்சரா எடுத்துட்டாலும் அவர் பேசுனதெல்லாம் உண்மைன்னு நம்மளே ஒத்துக்கிட்டத மாதிரி ஆயிடுமே என்பதற்காக அமைச்சரவையில ஒரு டம்மி அமைச்சரை போல வச்சுக்கிட்டு அவருடைய இலாக்காவை மாற்றி அமைச்சிருந்தாங்க. அந்த பிடிஆர் பழனிவேல் ராஜன் அவர்கள் அமெரிக்கா வரைக்குமே படிச்சு வந்தார். அந்த பிடிஆர் பழனிவேல் ராஜன் அவர்கள் ஒரு விஷயத்தை தெரிவிச்சிருந்தாங்க. தொழில் வளர்ச்சியில கேரளாவை போல, கர்நாடகாவை போல, ஆந்திராவை போல தமிழ்நாடு தொழில் வளர்ச்சியில கவனம் செலுத்தல அப்படின்னு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாங்க. யாரும் எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் இல்ல, பொதுமக்கள் இல்ல, ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு அமைச்சரே முன் வச்சிருக்கிறார். இப்படியாப்பட்ட லட்சணத்துலதான் இந்த திராவிட மாடல் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதற்கு இதை விட வேறு ஒரு எடுத்துக்காட்டு தேவையா என்பதற்கு சுட்டி காட்டி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உரையாற்றி இருக்கிறாங்க. கடந்த 4 ஆண்டு கால திமுக ஆட்சியில எந்த இடத்தையும் தொழில் வளர்ச்சி இல்லை, எந்த இடத்திலும் பொருளாதார வளர்ச்சி இல்லை, எந்த இடத்திலும் தனி மனிதனுடைய வருமானம் உயரவில்லை, எந்த இடத்திலையும் விளைபொருட்கள் விலை உயர்ந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் குறிப்பிட்டுத்தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு மாற்றம் இந்த மண்ணில் தேவை, இந்த திமுக வீட்டுக்கு அனுப்பணும் என்று வலியுறுத்தி சபதமேற்று சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். நிச்சயமாக அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய இந்த பயணம் திமுகவை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய ஒரு பயணமாக அமையும்.